நம்ம எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில இருக்கிறோம் என்பதல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்மால் கேட்க முடிகிறதா என்பதுதான் முக்கியம். பத்மு தீவில் இருந்தாலும் கர்த்தர் பேசுவானார், கண்களுக்கு பரலோகம் தெரியும். தண்ணீர் இல்லாத வனாந்தரமாயிருந்தாலும் கர்த்தர் பேசுவாரானால் கண்களுக்கு நீரூற்று தெரியும். மோரியா மலை என்கிற சோதனையின் பாதையானாலும் கர்த்தர் பேசுவாரானால் கண்களுக்கு ஆட்டுக்கடா தெரியும். கர்த்தருடைய சத்தம் கேட்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது எது எது நம் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் நம் கண்களுக்கு தெரியும், தெரிய வரும். ஹல்லேலூயா. நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துகிறவர். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? என்னை தேவன் துன்பத்தின் நடுவில் நடப்பித்தாலும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார் என்று நம்புகிறவர்கள். தேவன் ஒரு சோதனையை அனுமதிக்கிறார் என்றால் அதிலிருந்து தப்பும் போக்கையும் உருவாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தேவன் ஒன்றை அனுமதிக்கும் போது நான் ஆண்டவரிடத்தில் ஏன் என்று கேட்க மாட்டேன். ஆனால் ஒன்று தெரியும், அது எல்லாம் என் நன்மைக்காக. இப்படி நாம இது அறிக்கை செய்யும் போது அந்த இடத்துல சாத்தான் வெட்கப்படுகிறான், கர்த்தர் மகிமைப்படுகிறார். யோபு ஒண்ணுமே இல்லாத போது இப்படி அறிக்கை செய்கிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இதெல்லாம் அறிக்கை செய்கிறதுனால சாத்தானுக்கு நிக்கவே முடியல. அல்லேலூயா. சாத்தான விரட்ட, சாத்தான வெட்கப்படுத்த ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும் தெரியுமா? கஷ்டத்திலையும் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தர் தந்த வார்த்தைய சொல்லணும். கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பரீட்சை என்றே தெய்வம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நேற்று ஒரு துக்கத்தை சந்தித்திருப்பீர்கள், அதை கடந்துதான் இன்னைக்கு வர வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்த துக்கத்தின் பாதையில் நடந்தாலும் சரி, அதை கடக்க பண்ணி எப்படி ஒரு இரவை கடந்து வெளிச்சம் வருகிறதோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவுதான் நமக்கு க்ளோஸ் ஆனவங்க இருந்தாலும் சில இடத்துல நம்ம தனியா தான் இருக்க முடியும். தானியேலை பாத்தீங்கன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அவ்வளவு க்ளோஸ். அதாவது என்ன சொல்ல, ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஜெபம் பண்ணா இவங்க 4 பேர் சேர்ந்து தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அந்த அக்கினியில தூக்கி போடுற இடம் வரும்போது தானியேலால அங்க வந்து அவர்களோடு நிற்க முடியவில்லை. தானியேலை சிங்கக்கவியில தூக்கி போடுகிற நிலை வந்தபோது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவால தானியேலோடு வந்து நிற்க முடியும். இதுதான் உண்மை. எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் நம்மோடு கூட நிக்க முடியாது. தானியேல் ட்ரை பண்ணியிருப்பார், அழுதிருப்பார், நல்லா ட்ரை பண்ணி, பட் முடியாது. ஆனா அந்த இடத்துல முடி கூட கருகாம வஸ்திரத்துல அக்கினி ஸ்மெல்லு கூட இல்லையா. அவர்தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவர்தான் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டு இருக்கிறார். சொல்லுங்க, ஏனிக்காய் கருதுந்தவன் பாரங்கள் வகிக்கும், என்னே கைவிடாதவன் இயேசு. நம்ம எல்லாம் நிறைய காரியத்துல ஒரு வாசல் திறக்காதா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை உற்று கவனித்தால் தெரியும், அந்த டோரை
கர்த்தர் எதோடு கூட வைத்திருக்கிறார் தெரியுமா? சோதனையோடு கூட. ஆமென். டோர ஆண்டவர் எனக்கான ஒரு டோரை காட்டுங்க. ஆமென். அந்த 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 வாசலை தப்பிக்கொள்ளும்படியான போக்க, அந்த அந்த பாதைய கர்த்தர் எதோடு கூட வைத்திருக்கிறார்னா, அதாவது இதை எடுத்த அதுவும் சேர்ந்து. ஆமென். அதனாலதான் சில சோதனைய கர்த்தர் பர்பஸா அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இது நடுவுல ஒரு தேவ பிள்ளை எதுல நம்பிக்கையா இருக்கணும் தெரியுமா? தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். தேவன், இந்த வேர்டை சத்தமா சொல்லுங்க, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எந்த விஷயத்துல? எல்லா விஷயத்திலும் இருப்பார். இந்த விஷயத்துல சொல்லுங்க, சோதனை விஷயத்துல. ஹல்லேலூயா. சோதனை விஷயத்துல ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஏன் ஆண்டவர் இதை அலோவ் பண்ணீங்க? அனுமதித்ததெல்லாம் சோதனையோடு கூட, சோதனையோடு கூட. அப்ப இன்னைக்கு நீங்க சந்திக்கிற சோதனையில அந்த சோதனையை பார்க்காதீங்க, அதோடு கூட ஒண்ணு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனையோடு கூட. தானியேல் 3:30 சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். இந்த உயர்வை கர்த்தர் ஏதோடு கூட வைத்திருந்தார் தெரியுமா? அந்த சோதனை தான். என்ன சோதனை அவங்களுக்கு? 7 மடங்கு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க. அவங்க எந்த நம்பிக்கையில சொல்லியிருப்பாங்க? ராஜா மனசை மாத்தி இந்த அக்கினியில போடாதபடிக்கு காப்பார், இப்படி சொல்லியிருப்பாங்க. அல்லது இந்த அக்கினி எரியாமல் அணைந்து போயிருக்கும், இப்படி ஏதோ ஒரு நம்பிக்கையில வைங்களேன். ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த போனார்ல, நம்பிக்கையில போனாரா? நம்பிக்கையில போனாரா? என்ன நம்பிக்கையில போனார்? அது தெரியும். என்ன நம்பிக்கையில போனார்? நான் இவனை வெட்டி போட்டாலும் கர்த்தர் இவனை உயிர். இந்த நம்பிக்கை தான், வேற நம்பிக்கையில ஒண்ணும் கிடையாது. எபிரேயர் 11வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 18வது வசனத்துல 17:18 மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக. அப்ப அவனுக்கு அவன் என்ன நம்பிக்கை இல்லை தெரியுமா? இந்த சோதனையோடு கூட ஒரு ஆட்டுக்கடா இருக்கிற அப்படி நினைக்கல. அவர் என்ன நினைச்சாருன்னா, ஒருவேளை நான் இவனை வெட்டி போட்டாலும் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. நாம கூட பல விதத்துல நம்புறோம் ஆண்டவரை. ஆனால் தேவனுடைய செயல்கள் என்பது நம்முடைய நம்பிக்கைக்கு கொஞ்சமும் குறையாது, ஆனா அதுக்கு மேல இருக்கும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லும் போது அக்கினி 7 மடங்கு அதிகமாகிறது. ஏன்? நம் கண்களுக்கு, இப்ப எல்லா கண்களுக்கும் இந்த அக்கினி மட்டும்தான் தெரியுது. அது நடுவில் தேவன் உண்மை உள்ளவராயிருந்தார். வேதம் சொல்கிறது, பின்பு சோதனையோடு கூட. சில சோதனை இன்னும் முடியல, ஏன்? அது கூட வர கூட நீங்க இன்னும் பார்க்கல. ஹல்லேலூயா. சோதனையோடு கூட. ஆமென். இந்த வார்த்தை பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் எடுத்தது இன்னொரு வேர்டு. கர்த்தருக்கு சித்தமானால் அது அடுத்த வாரம் செய்தியாகும். ஏன்னா அந்த வேர்டு உள்ள செய்தி ஆயிட்டே இருக்கு.
அதனால இப்போ நான் அது மெடிடேஷன்ல கை வச்சேன்னா நான் கொண்டு வந்த செய்தியை தொட முடியாது. கர்த்தர் ஏற்கனவே இன்னொரு செய்தியை தந்திருக்கிறார். அதனால கர்த்தர் சித்தமான இந்த வேர்டை அடுத்த வாரம் கேட்கலாம். இப்போ இந்த வேர்டை ஆண்டவர் கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிறார். ஒரே வேர்டு தான், வேற சோதனை கிடையாது. இன்னைக்கு தேவன் அனுமதித்த சோதனை, சோதனை என்னும் வாகனத்திலே எனக்கான டோர், எனக்கான ஃபியூச்சர், எனக்கான நன்மை, எனக்கான உயர்வு, எனக்கான மேன்மையை கர்த்தர் வைத்து ஹல்லேலூயா, சோதனையோடு கூட. அதனாலதான் அந்த வசனத்தில் இருக்கு, தாங்கவும் தப்பி செல்லவும். சோதனை உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக. எப்படிங்க இவ்வளவு சோதனையை கடந்து வந்தீங்க? எப்படி தாங்கணும்? அதாவது கிருபை என்று கர்த்தர் ஒரு பையில வச்சு நம்ம டெய்லி அதை எடுத்து சுத்தி போட்டு அப்படியே வரோம். தேவ கிருபை, தேவ பலன், தேவ தயவெல்லாம் நம்ம அனுபவித்தறிகிறோம். எப்படி தாங்குறோம்? இந்த 2024 11 மாதம் கழிந்து 12 போயிட்டு இருக்கு. இன்னொரு 3 வாரம் தான். இதுல எவ்வளவு காரியங்கள் இன்னும் வாய்க்கப்படாம எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இன்னும் அநேகருக்கு மாதம் ஒரு நிலையான வருமானம் இல்லாத சூழ்நிலை எத்தனையோ குடும்பங்களுக்கு இருக்கிறது. எப்படி ஹேண்டில் பண்றோம்? எப்படி தாங்குறோம்? தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த வருஷ கடைசியில இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். இன்னைக்கு இப்ப கரண்டா நீங்க சந்திக்கிற சோதனையோடு கூட எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சோதனையோடு கூட, ஹல்லேலூயா, சோதனையோடு கூட அதற்கு தப்பும் போக்கு அங்க ஒரு வே இருக்கு. அதனாலதான் அறியாத வழியில் அவர்களை நடத்தி. ஆபிரகாம் நினைக்கவில்லை, ஏன் இந்த சோதனை? அதோடு கூட ஒரு கடா. தானியேல் நினைக்கவில்லை, ஏன் இந்த சோதனை? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நினைக்கவில்லை. யோசேப்பு நினைக்கவே இல்லை, அழுதார், கெஞ்சிறார். அதோடு கூட. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று செப்பனியா 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பின் நிமித்தம். ஆண்டவரே சும்மா இருக்கிறீங்க, ஆண்டவரே சும்மா இருக்கிறீங்களே, அன்பின் நிமித்தம் சோதனையோடு கூட. தம்முடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவர் அலோவ் பண்ணிட்டு சும்மா இருக்கிறார்னா லவ் பண்ணிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா.